எல்லாருமே பாமர மக்களா இருப்பான். எல்லாருமே இந்த எவனோ இதை வந்து அடிச்சு புடுங்கணும், அடிச்சு புடுங்கணும்னு நினைக்கிறானோ அவனெல்லாம் கேள்வி கேட்க ஒருத்தன் இருப்பான். அப்படி இருக்க காலகட்டத்துல வேற இருந்தீங்க, எம்எல்ஏவா இருந்தீங்க, துணை முதலமைச்சரா இருந்தீங்க, இன்னைக்கு முதலமைச்சராவும் இருக்கீங்க, எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தீங்க. அப்பவும் நீங்க தான் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ. ஐயா அவர்களே, இந்த தொகுதியை உங்களுடைய கண் பார்வையில் காவல்துறை எப்படி உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த கொளத்தூர் தொகுதி உங்க கட்டுப்பாட்டுல இருக்குது என்பதை நினைத்து இந்த சுமார் 2000 மக்கள் வாழ்கின்ற இந்த மக்களுக்கு நீங்க வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச இந்த ஒரு ஆவணத்தை செய்து அவர்கள் வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரத்தை செய்து கொடுங்க. இது ஏன் நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கவுன்சிலர் அந்த கவுன்சிலருக்கு என்ன பிரச்சனை தெரியும். இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கவுன்சிலர்கிட்ட போவாங்க. அதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த தொகுதியை சட்டமன்ற தொகுதியுடைய தலைவர், அந்த தலைவராக இருக்கப்படக்கூடிய எம்எல்ஏ கிட்ட தான் போவாங்க. இங்க நாங்க எந்த எம்எல்ஏ கிட்ட போறது ஐயா? பலமுறை மனு சிஎம், அதாவது எங்களுடைய தொகுதி எம்எல்ஏவுக்கும் மனு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு மனு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாநில முதன்மை செயலாளருக்கு மனு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாவட்டத்துடைய கலெக்டருக்கு மனு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாவட்டத்துடைய கோட்டாட்சியருக்கும் இந்த கோட்டத்திற்கும் கோட்டாட்சியருக்கு மனு கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கே வட்டாட்சியர் என்கின்ற வட்டாட்சியரிடமும் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல.